ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரம் நாளே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பிரம்மாண்டமான கோவில்களும் உயரமான கோபுரங்களும் தான். ஆனா இதே காஞ்சிபுரத்துல குபேரனை காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் அசுரர்களின் குருவையே விளங்குன ஆன்மீக புராணத்தை கொண்ட ஒரு தலம், பெரிய கோபுரமோ பெரிய பிரகாரமோ இல்லாம இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம பிள்ளையாருக்கு முறைப்படி கல்யாணம் நடந்த இடமும் இதுதாங்க. வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது மிக பழமை வாய்ந்த வரலாற்று பெருமை மிக்க அருள்மிகு கச்சி அநேக தங்காவதேஸ்வரர் கோயில் பத்தி தான். இந்த கோயிலோட ஆன்மீக புராணத்தை பத்தியும், அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் இறுதியில பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கு. குபேரன் தன்னோட முற்பிறவில செஞ்ச புண்ணியத்தால அழகைங்கிற நாட்டுக்கு அரசனாகிறான். ஆனா அசுரர்களோட குருவான சுக்கிரன் அவன் மேல ரொம்ப பொறாமப்பட்டு ஏகப்பட்ட தொல்லைகளை கொடுக்கிறாரு. இதனால பயந்து போன குபேரன் தன்னை காப்பாத்த சொல்லி இந்த இடத்துல இருக்க சிவபெருமான் கிட்ட வந்து அடைக்கல போகிறான். தன்னோட பக்தனை காப்பாத்தவும் அசுரகுரு சுக்கிரனோட கர்வத்தை அடக்கவும் சிவபெருமான் ஒரு விசித்திரமான காரியத்தை செய்யறாரு. சுக்கிரனை அப்படியே முழுங்கி அவரோட கர்வத்தை அடக்குறாரு. இங்க சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியா பெரிய லிங்க வடிவத்துல கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரு. இந்த லிங்கத்தை விநாயக பெருமானே அமைத்து வழிபட்டதுனால இந்த சுவாமிகளுக்கு அநேக தங்காவதேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மட்டுமல்ல, விநாயகருக்கு திருமணம் நடந்த தலமும் இதுதான். மரிசி முனிவர் ஒரு குளத்துல ஒரு பெண் குழந்தைய கண்டெடுக்கிறார். அந்த குழந்தைக்கு வல்லபைன்னு பேரிட்டு வளர்க்கிறார். இந்த குழந்தைய பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் கேசி அப்படிங்கிற அரக்கன் அந்த குழந்தைய கடத்திட்டு போறான். இதனால வருத்தப்பட்ட அந்த மரிசி முனிவர் சிவபெருமான்கிட்ட முறையிடுறார். சிவபெருமான் விநாயகர்கிட்ட நீ போய் அந்த அரக்கனை அழிச்சிட்டு வான்னு சொல்றார். விநாயகர் இந்த தலத்துக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு அந்த அசுரனை வென்றார். அதோட சிவபெருமானும் பார்வதியும் விநாயகருக்கு இந்த தலத்துல வல்லபைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. விநாயகருக்கு திருமணம் நடைபெற்ற தலம்ங்கிறனால திருமணம் தள்ளி போறவங்க, திருமணத்துல தடைகள் இருக்கிறவங்க இங்க இருக்கிற விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டா திருமணம் சீக்கிரம் கைகூடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சுந்தரமூர்த்தியால பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்கள்ல இதுவும் ஒண்ணு. பாடல் பெற்ற தலங்கள்ல இது 237வது தலம். எல்லா காஞ்சிபுரம் கோயில்கள் போல இந்த கோயிலுக்கும் காஞ்சி காமாட்சி அம்மனே அம்பாள். அதனால இங்க அம்பாளுக்கு தனி சன்னதி கிடையாது. இவ்வளவு ஆன்மீக பெருமைகள் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போறதுதான் மிக முக்கியமான பகுதி. இந்த கோவிலுக்கு நீங்க நேர்ல போக திட்டமிட்டா சில யதார்த்தமான நிலவரங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தற்போது இந்த கோவில்ல பக்தர்கள் வருகை ரொம்பவே குறைவா இருக்கிறதால முறையான பராமரிப்பு இல்லாம கோவில் சற்றே பொலிவிழந்து இருக்கு. இந்த கோவில்ல ஒரு கால பூஜை தான் நடக்குது. குறிப்பிட்ட நேரத்துல கோவில் திறக்கிறதும் இல்லை, குறிப்பிட்ட நேரத்துல கோயிலை மூடுறதும் இல்லை. அந்த ஐயர் என்னோட சொந்த சௌகரியத்துக்காக அவரோட நேரத்துல தான் வர்றாரு. சில நேரங்கள்ல நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் திறக்க காத்து கிடக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் தாமதமா போனாலும் கோயில் நடைய சாத்திட்டும் போயிடுவாங்க. அதனால ரொம்ப தூரத்துல இருந்து வரவங்க இந்த நேர தாமதங்களையும் நடை சீக்கிரம் சாத்தப்படும் அப்படிங்கிறதையும் மனசுல வச்சுட்டு திட்டமிட்டு போங்க. இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வரைவு ரொம்ப கம்மியா இருக்கனால நீங்க போனீங்கன்னா இறைவனோட தனியா ஒரு 2 நிமிடம் இருந்துட்டு வரலாம். அவ்வளவு அழகான கோயில், ரொம்ப அழகா அற்புதமா இருக்கு. நீங்க போனீங்கன்னா எப்பவும் கிளிகள் குருவிகள்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பக்கத்துல ஒரு அழகான தாமரை குளம் இருக்கு. அங்கேயும் சின்ன சின்ன குருவிகள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. கண்டிப்பா காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த கோவிலை பார்த்துட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.